ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய நாள் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நிமிடத்தில் பலன் கூறும் பதிவு இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் 2025, ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். எப்போவுமே நம்ம எப்படி பலன் சொல்கிறது, எப்படி பாசிட்டிவாக பார்க்குறது, தினப்பலன்களாக இருந்தாலும் தினப்பலன்களில் எல்லா ராசிக்கும் எப்பொழுதுமே கெட்ட பலன்களே கிடைக்காது. எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களே கிடைக்காது, சரிங்களா? அதனால் எல்லா விஷயமும் சேர்ந்து நடக்கிறது தான் ஒரு நாளில். அதை பற்றி தான் அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திரன் மிதுனம் ராசியில் 6:23 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறமா அவர் போகிறது புனர்பூசம் நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரம். அதனால் நம்ம 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம் அப்படின்றதுனால நம்ம 6:23க்கு புனர்பூசம் நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குருவோட சேர்ந்து இருக்கிற சந்திரன் என்ன மாதிரி பலன்களை எந்தெந்த ராசி கொடுப்பார்ன்றதை ராசி வாரியாக நம்ம பார்க்கலாம். பொது பலனாக பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தை புதுசாக தொடங்கினாலும் வெற்றிலேயே முடியும். 3ன்றது முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா? முயற்சி திருவினையாக்கும். அதனால் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் எந்த புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும், செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் எந்த ராசிக்கும் இன்றைக்கி வெற்றி கொடுக்கும். புதுசாக எது செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். 12:23க்கு அப்புறமா ஏகாதசி திதி வருது, சிறப்பான திதி. அது தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி வனசேகரணம். வனசேகரத்தின் அதிபதி சூரியன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரனும் இப்போ சேர்ந்துடுறாரு அவர் கூட. கேதுவும் அங்கே தான் இருக்கிறாரு ஏற்கனவே. மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் ஆகி கன்னி ராசிக்கு இன்றைக்கி போகிறாரு. அதனால் சிறப்பான பலன்கள் பல ராசிக்கு நடக்குது. ஒவ்வொரு ராசியாக என்னென்ன பலன் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ல் சந்திரனும் குருவும் இருக்கிறது சிறப்பு, மிக சிறப்பு. எந்த விஷயம் புதுசாக செஞ்சிங்கனாலும், வீடு மாறினாலும், வீடு வாங்குறதுனாலும், இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வேலை தேடுறீங்க, எந்த விஷயம்னாலும் இன்றைக்கி வெற்றிகரமாக கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் மூலமாக உங்களுக்கு வெற்றிகரமான செய்தி கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்களை ராசியை நேரடியாக 7லேருந்து பார்க்குறார். அது ஒரு சிறப்பு. செவ்வாய் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இன்றைக்கி இருக்கிறார். அடுத்து ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் இடம்பெயர்ந்து சிம்மத்தில் இருக்கும் பொழுதும் 2 சந்திரனும் குருவும் 8வது இடத்தை பார்க்குறதோட்டு உங்களுக்கு புதையல் யோகம், அதாவது மறைமுகமான வழியில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். பணம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு இன்றைக்கி சேரும். இது ரிஷபராசிக்கு. குடும்ப உறவுகளில் இன்றைக்கி சிறப்பான தன்மை இருக்கும். 7வது அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 6ல் இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா அவர் மறைமுகமான வெற்றி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அவர் 6லேருந்து அவரோட வீட்டையே 12வது இடத்த பார்க்குறார். அது சிறப்பு. அடுத்து மிதுன ராசிக்கு குரு திக்பலமாக இருக்கிறாரு, சந்திரனும் இருக்கிறாரு. இன்றைக்கி சிறப்பு. 2வது அதிபதி சந்திரன் ராசியிலே இருந்து திக்பலமான குரு கூட சேர்றதோட்டு உங்களுக்கு தொழில் மூலமாக வெற்றி கிடைக்கும். புதுசாக நீங்கள் லேண்டு வாங்குறதா இருந்தால் முயற்சி செய்யலாம். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கிளியர் ஆகும். பாஸ்போர்ட், விசா, பிஆர் அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வரணும், இல்லை நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது மிதுன ராசிக்கு. புதுசாக பொண்ணு தேடுறவங்களுக்கும் இன்றைக்கி தேடினீங்கன்னா வெற்றிகரமாக இருக்கும். ஏன்னா குருவும் சந்திரனும் 7வது வீட்டை பார்க்குறாங்க. பொண்ணு தேடுறதில்லை, பையன் தேடினாலும் பொண்ணுக்கு கிடைக்கும், சரிங்களா? அடுத்து கடகராசிக்கு சந்திரன் 12ல் இருக்கிறதோட்டு விபரீத ராஜயோகமாக இது செயல்படும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்தோட அதிபதி அதாவது 6வது இடத்த அதிபதி 12, ராசிக்கு 6வது இடத்த அதிபதி யார்? குரு. அவர் 12ல் இருக்கும்போது ஒரு மறைந்த கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அது விபரீத ராஜயோகமாக செயல்படும். உங்கள் ராசி அதிபதியும் செஞ்சு இருக்கிறதோட்டு உங்களுக்கு தப்பாக செஞ்சிங்கனாலும் அதில் இன்றைக்கி நன்மை கிடைக்கும். குரங்கை பிடிக்க போய் பிள்ளையார் ஆன கதை அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சில விஷயம் அன்னவங்களாம் தப்பாக பண்ணினீங்கனாலும் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசிக்கு. அடுத்து சிம்மராசி அதிபதி கூடிய சூரியன் கூடிய சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. சூரியன் கூட சுக்கிரன் இருக்கிறது ஏன் சிறப்புனா 10வது அதிபதின்றதுனால வேலை தொடர்பான முயற்சி 3வது அதிபதியும் சுக்கிரன் தான். அதனால் வெற்றி தரும். உங்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு இருக்குது. முயற்சி செஞ்சிங்கன்னா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது தவிர அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு அனுகூலம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நீங்கள் சிம்ம ராசியிலேயே ராசி அதிபதி இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அடுத்து கன்னிராசி அதிபதியும் உச்சமாக ராசியிலே இருக்கிறது. சனி பார்வை கொஞ்சம் கெட்டது செஞ்சாலும்
புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சனி பார்வை பிரச்சனை கொடுக்காது. ஏன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு 5வது அதிபதி, 6வது அதிபதியாகவும் அவர் தான் இருக்கார். இருந்தாலும் பெரிய பிரச்சனை வராது. நீங்கள் எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் நீங்கள் வந்து யோசித்து செய்ய தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக செஞ்சிங்கனாவே வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி மட்டும் போங்க. என்றைக்குமே போனால் பர்மனெண்ட்டாக நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும் கன்னி ராசிக்கு. அடுத்து துலாம் ராசி. செவ்வாய் ராசியில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். செவ்வாய் வந்து பாவகிரகம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். செவ்வாய் பாவகிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 11ல் இருக்கிறது வந்து செவ்வாய் மூலமாக வெற்றியை கொடுப்பார். இது துலாம் ராசிக்கு. சந்திரன் வந்து 9ல் இருக்கிறது சிறப்பு. குரு கூட இருந்து உங்கள் ராசியை குரு பார்க்கறது மேலும் சிறப்பு துலாம் ராசிக்கு. அடுத்து விருச்சிகம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கிறதும் சந்திரன் 8ல் இருக்கிறதும் இங்கேயும் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விருச்சிக ராசிக்கு பாதகாதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால ஒரு சிறப்பு தான். தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வரும். பெரியப்பா இல்லை சித்தப்பா அவங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி செஞ்சுருவாங்க. மாமன் வழி உறவுகள் மூலமாகவும் சப்போர்ட் வரும். ஆனால் 11வது இடத்துல புதன் வந்து உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலம். அது தவிர உங்களுடைய எல்டர் சிஸ்டர்ஸ் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி சொல்ல தேவையில்ல, கடவுளின் குழந்தை. உங்கள் ராசியை அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறது, சந்திரனும் இருக்குது சேர்ந்துருக்கிறது. பல விஷயங்களில் முன்னேற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்கல் வாங்கலாம் இன்றைக்கி ஏற்கனவே கொடுத்த பணம்லாம் இன்றைக்கி கரெக்டாக வந்துடும். கொடுக்குறேன்னு சொன்னவங்களும் கொடுத்துருவாங்க. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் இன்னிலேருந்து நல்லது நடக்கும் நான் சொல்லலை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்குது, நீங்கள் ஒன்றும் உணரலை. இனிமேலுக்கு வர பீரியடில் உணர்வீங்க. உங்கள் ராசி அதிபதி 3ல் வக்ரமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராக்ரஸாக இருக்குது. 6ல் சந்திரன் இருக்குது வந்து உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களை வெற்றி தரும். 12வது இடத்து சந்திரனும் குருவும் பார்க்குறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் ராகு இருக்கிறது. உங்களுக்கு தடை இருந்தாலும் உங்களுக்கு 5ல் சந்திரன் இருக்குது. இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றமும் தொழில் லாபமும் வேலையில் முன்னேற்றமும் கிடைக்கும் கும்பராசிக்கு. அடுத்து மீனம் ராசி. ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுக்கு 7ல் புதன் உச்சமாக இருந்து ராசியை பார்க்குறது. பாதகாதிபதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. பாதகாதிபதி வெறும் பாதகத்தை மட்டும் செய்ய மாட்டார், நல்ல விஷயங்களும் செய்வார். வாழ்க்கை துணை மூலமாக கிடைப்பார், நல்ல விஷயம் கொடுப்பார். திருமணம் ஆகாதவங்க திருமணத்துக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வந்து ராசி அதிபதி சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறது 4ல் இருக்கிறது பெரிய பலம். 10வது வீடை பார்க்குறது அதை விட பெரிய பலம். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வி மட்டும் இல்லை, பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, உங்களோட பெயரோட உங்களோட டவுட் என்னன்னு போட்டிங்கன்னா அதற்கான தெளிவான விளக்கமான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டவுட் இருந்தால் போடுங்க. அனைத்து ராசியினரும் சிறப்பாக இருக்க அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.